அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த உலகத்தில் எந்த மக்கள் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலும் நீங்கள் அவங்கள்ட்ட அன்பாக தான் இருப்போம், அவங்கள்ட்ட ஹானஸ்டாக தான் இருப்போம், நேர்மையாக தான் இருப்போம், அவங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவெடுங்க. யார் எப்படி வேணாலும் நடந்துக்கிட்டோம், உங்ககிட்டயே அவங்க தப்பாக நடந்துக்கிட்டாலும், உங்ககிட்டயே அவங்க கோபமாக நடந்துக்கிட்டாலும், உங்களையே அவங்க இல் ட்ரீட் பண்ணாலும், அதாவது உங்களை வேறு விதமாக நடத்தினாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. யூ ஆல்வேஸ் சூஸ் டு பி பொலைட். நீங்கள் எப்பயுமே பொலைட்டாக இருக்க கற்றுக்கோங்க, நீங்கள் நேர்மையாக இருக்க கற்றுக்கோங்க, அவங்க மேலே அன்பாக இருக்க கற்றுக்கோங்க, பாசமாக இருக்க கற்றுக்கோங்க. இந்த இந்த கேரக்டர்ஸ்லாம் தான் ரொம்ப முக்கியம். இதை மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்க தான் அதிகமாக இல்லை. கோவப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, கோவப்படுறத பெருமையாக நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க, துரோகம் பண்ணுறவங்க, பொய் சொல்கிறவங்க, தவறாக நடந்துக்கிறவங்க, இப்படி நிறைய பேர் உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனாலும் அன்பாக இருக்கிறதுக்கும், நேர்மையாக இருக்கிறதுக்கும், நல்லவனாக இருக்கிறதுக்கும், நல்ல பழக்கங்கள் கொண்டிருக்கிறதுக்கும், நல்ல மனித நேயங்கள் கொண்டிருக்கிற மனிதர்கள் ரொம்ப ரொம்ப இந்த உலகத்தில் கம்மி. அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக நீங்கள் இருக்க கற்றுக்கோங்க. எப்படி உங்களை யார் என்ன இல் ட்ரீட் பண்ணாலும் பரவாயில்ல, அது அவங்களுடைய கேரக்டர். நான் எல்லாருக்கும் அன்பானவன், நான் எல்லாத்தையும் அன்பாக தான் இருப்பேன், நான் எல்லாத்தையும் பாசமாக தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு நேர்மறையான சிந்தனை உள்ள ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். நேர்மையான மனிதர்கள் நம்மளை எப்போதும் சூழ்ந்து இருக்கிற மாதிரி செய்யும். நீங்கள் ஒருத்தர் மேலே அன்பு காட்டுறீங்கன்னா அவங்களால திருப்பி எத்தனை தடவை உங்கள் மேலே அவங்களால கோபமாக இருந்துட முடியும். திருப்பி திருப்பி நீங்கள் அன்பையே வெளிப்படுத்துகிறப்போ ஒரு கட்டத்தில் அவங்களோட கோபம் தணிஞ்சு உங்ககிட்ட அன்பாக தான் இருக்க முடியும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ அப்போ ஒன்ஸ் அவங்க அன்புங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களும் நேர்மறை சிந்தனைவாதியாக ஆயிடுவாங்க. அவங்களும் உங்களை சுற்றின இருக்கிற அந்த நேர்மறையான ஆறாக்குள்ளே வந்துடுவாங்க. இவர் நேர்மையாக இருப்பார், இவர்கிட்ட போய் நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு உணர்வு எல்லாருக்குமே ஏற்படும். அப்போது அது சார்ந்த மனிதர்கள் மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க, அப்படி உள்ளவங்க தான் உங்ககிட்ட பழகுவாங்க. உங்களுடைய அன்பு தேவையுள்ள மனிதர்கள் தான் உங்ககிட்ட கிட்ட நிற்பாங்க. உங்களுடைய அன்பை உதாசீனப்படுத்தக்கூடிய எந்த நபரும் உங்கள் பக்கத்தில் நிற்கவே மாட்டாங்க, அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு. ஆனால் உங்களுடைய அன்பு யாருக்கு ரொம்ப தேவையோ அவங்க 100% உங்கள் பக்கத்தில் நிற்பாங்க. அப்போது நீங்கள் யார் எப்படி நினச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அன்பையே வெளிப்படுத்தக்கூடியவனா, நேர்மையாக இருக்கக்கூடியவனா, பாசமாக இருக்கக்கூடியவனா, ஒரு பாசிட்டிவான சிந்தனை உள்ள ஒரு மனிதனாக நீங்கள் வலம் வர்றது உங்களை எப்பயுமே நல்ல எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கோம். நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.